ஜெமினி தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முன்னா பை எம்பிபிஎஸ் வந்துச்சு. முன்னா பை எம்பிபிஎஸ் எனக்கு பிடிச்சது அந்த படம் பார்த்தப்போ. ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க. ஃபார்ச்சுனேட்லி அது என் கைக்கே வந்துச்சு. இப்போது இவங்க இந்த டேட்டுக்கு ரிலீஸுக்கு வந்து வரணும், அதுக்கு ஓகேன்னா நம்ம பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் அட்டகாசம் ஷூட்டில் இருக்கேன். அப்போ நான் இம்மிடியட்டாக அஜித் சார்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஆனால் நம்ம படம் போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜி நீங்கள் போயிட்டு அது கமல் சார் படம் நீங்கள் பண்ணுங்கள். படத்தில் வந்து கேஸ்டிங்கிறது வந்து அவர் மட்டும்தான். ஒரு பக்கம் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் எடிட்டிங் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மியூசிக் கம்போசிங் போயிட்டே இருக்கும். எனக்கு படம் பார்க்குறேன், எனக்கு சிரிப்பே வரமாட்டேங்க. இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு படம் பிடிக்கல. மும்பை எக்ஸ்பிரஸ் டிஸ்கஷன் வந்து கேரவனில் போயிட்டு அங்கே பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு, இது அவருக்கு பண்ணுறதுக்கு பிடிக்காது. இந்த படம் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம். படம் போட்டு ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் சிரித்து உருள்றாங்க ரெண்டு பேரும். சிரிப்பு சத்தம் அஜித் சார் தான் ஜாஸ்தி கேட்குது தேட்டரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி கண்டிப்பாக நான் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கெஸ் ஒன்று பண்ணுறேன், வசூல் ராஜா வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு. எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது கமல் சார் ஜாயின் ஆகுறாரு, அண்ட் ஆப்வியஸாக ராஜ்குமார் ஹிரானி சாரோட ஒரு கிரியேஷன் ஒன்று இருக்குது, ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறது நம்ம ஊர் ஆடியன்ஸோடு அது கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதில் கிரேசி மோகன் சார் விளையாடுறாரு பூந்து, கமல் சார் அதுக்கு மேலே ஒன்று வர்றாரு, உங்களோட கிரியேஷன் ஒன்று, உங்களோட ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் ஒன்று, அது ஒன்று போகுது. இது முதல்ல எப்படி நம்புனீங்க சார்? இப்படி ஒன்று அங்கே ஒர்க் ஆனது இங்கே நம்ம ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகுன்னு எப்படி நம்புனீங்க சார்? எனக்கு கமல் சாரோட பேட்டர்ன் அது பயங்கரம். ஏன்னா அதில் பார்த்து என் படம் தானே. ஜெமினியோட இது பாருங்க, அதுதான் அங்கே இருக்கும். ரவுடி திருப்பி காலேஜுக்கு போகிறான் படிக்கிறதுக்கு, ரவுடி திருப்பி காலேஜுக்கு போகிறான் படிக்கிறதுக்கு. எஸ் 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 இந்த கான்செப்ட் தான் அது. ஓகே ஓகே. ஜெமினி தான் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் முன்னா பை எம்பிபிஎஸ் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம படம் ஜெமினி. ஓகே ஓகே. அதை சொன்னாங்களா இல்லை பேசுனீங்களா? இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க இங்கே வந்து படம் பார்த்தாங்க, ஜெமினி பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்கணும் அது இது. ஸோ அது ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க. ஃபார்ச்சுனேட்லி அது என் கைக்கே வந்துச்சு. இதை விட என்ன விளையாடலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சேலஞ்ச். ஒன்று, அவங்க வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு என்கிட்ட வராங்க. ஓகே. அதாவது ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஏப்ரல் எண்டில் வராங்க என்கிட்ட. நான் அப்போ வந்து அட்டகாசம் ஷூட்டில் இருக்கேன். 3 மாதம் தான். ஓகே. நான் அட்டகாசம் ஷூட்டில் இருக்கேன், அது போயிட்டுருக்கு. இப்போது இவங்க இந்த டேட்டுக்கு ரிலீஸுக்கு வந்து வரணும், அதுக்கு ஓகேன்னா நம்ம பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கமல் சாரோட படம் முன்னா பை எம்பிபிஎஸ் எனக்கு பிடிச்சது அந்த படம் பார்த்தப்போ. அது நமக்கு ஒரு குளோபலைஸ்டு கண்டென்ட்டாக இருக்குது, அதை வந்து நம்ம பண்ணலாமே, அதுவும் வருது நம்ம கைக்கு. ஸோ இது ஆனால் இந்த படம் போயிட்டுருக்கு அட்டகாசம். இப்போ எப்படி இந்த படத்துலேருந்து நான் வந்து லீவு கேட்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டைலமா இருந்துச்சு. அப்போ நான் இம்மிடியட்டாக அஜித் சார்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஆனால் நம்ம படம் போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி, நீங்கள் போயிட்டு அது கமல் சார் படம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த கேப்பில் நான் பிச்சு தானே உங்களுக்கு கொடுக்குறேன், ஜிக்கு பாதி கொடுக்குறேன், மீதி உங்களுக்கு கொடுக்குறேன்ல. நான் அப்படி இல்லாமல் ஜிக்கு ஃபுல்லாக கொடுத்து முடித்தேன் நான் அந்த படத்தை, நீங்கள் இதை முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. பேலன்சிங்காக இருக்கும் அப்படின்னு. ஓகே. அவர் சொன்னோன்னே எனக்கு ரிலீஃப் ஆகிடுச்சு. ஓகே நம்ம பண்ணலாம் சார்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னோன்னே அன்றைக்கி வந்து என் கையில் இருந்த ஒரே ஒருத்தர் வந்து கமல் சார் மட்டும்தான். நான் சைன் பண்ணப்போ ஓகே படத்தில் வந்து கேஸ்டிங்கிறது வந்து அவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் 10 நாளைக்குள்ளே மீதி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு 10வது நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். என்ன சார் சொல்கிறீங்க? சைன் பண்ணதுலேருந்து 10வது நாள் ஷூட்டிங் ஆரம்பித்து நான் ஸ்டாப்பாக இது ஒரு பக்கம் வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் எடிட்டிங் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மியூசிக் கம்போசிங் போயிட்டே இருக்கும். நைட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் சாங்ஸ் ஓகே பண்ணுவேன், அந்த பக்கம் வந்து எடிட்டிங் போயிட்டு காலையில் 3-4 மணி வரைக்கும் எடிட்டிங்கில் உட்காந்து, அதுக்கு முன்னாடி வந்த வரைக்கும் அதை வந்து எடிட் பண்ணுவேன்.
அதுக்கப்புறம் குளிச்சுட்டு திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். 7 மணிலேருந்து ஷூட்டிங்கு. ஏற்கனவே தலை சுத்துது சார் எப்படி சார்? அந்த மாதிரி போய் அதை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடித்து எல்லாம் இது பண்ணி 80வது நாள் வந்து படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க தேட்டரில் ஆடியன்ஸு. ஓ அது மாதிரி பண்ணுவோம். அது வந்து ஆல்மோஸ்ட் 3 மாசத்துக்குள்ள ஆமாம் மொத்த ப்ராடக்ட்டுமே வந்துருச்சு. 80 நாள் யாருக்குமே தூக்கம் கிடையாது. அது அடின்னு அடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதுக்குலேருந்து 3வது நாள் வந்து அட்டகாசம் திருப்பி பேலன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு போயிட்டேன். அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த படம் ஓடுறது வந்து எனக்கு தேட்டரில் போய் பார்க்குற கூட எனக்கு சமயம் கிடையாது. ஓ அது மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஆனால் அஜித் சார் பார்த்து என்ன சொன்னார் வசூல்ராஜை பார்த்துட்டு? அவர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸு. அவரும் ஷாலு மேடம் மட்டும்தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஏன்னா எனக்கு படம் பார்க்குறேன், எனக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம அங்கே எடுத்தோம், என்ஜாய் பண்ணோம், எடுக்கும்போது எல்லாம் ஓகே. ஆனால் எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது பார்த்தா நமக்கு திடீர்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. இது உண்மையிலே ஜோக்கா, இது ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்னா எல்லாரும் தூக்க கலக்கத்தில் இருக்கிறாங்க சுற்றி பார்த்தா. யாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் இது இல்லை. ஈவன் படம் பார்க்கும்போது கூட இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு படம் பிடிக்கல. வசூல்ராஜா டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு அந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ் மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப நிறைய காமெடி இருக்குன்னாங்க. அதான் அவங்களுடைய குறை அந்த படத்தில். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து கமல் சாரோட பண்ணும் பொழுது இதுதான் ஒரு ஈஸினஸ் இருக்கும், இந்த ஆடியன்ஸோட பல்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மேலே இதை ரீஷூட் பண்ணிடுறதோ இல்லை காமெடியை குறைக்கிறதோ பண்ண முடியாது சார், ஆஸ் இட் இஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதனால் இந்த ஃபஸ்ட் காப்பி எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அஜித் சாரும் ஷாலுவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு தான் அவரோட ஹியூமர் சென்ஸ் தெரியுமே அஜித் சாரோடது. அதனால் அவருக்கு எப்படி பிடிக்குதுன்னு பார்த்துடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் இன்வைட் பண்ணேன். சரி. ஸோ ஃபஸ்ட் காப்பி வந்து இதில் 4 ஃப்ரேம்ஸ் தேட்டரில் பார்க்குறோம். நாங்கள் டெக்னீஷியன்ஸு, எங்களை தவிர வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறது அவங்க 2 பேர் மட்டும்தான். ஓகே. படம் போட்டு ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் சிரித்து உருள்றாங்க 2 பேரும். பயங்கரமாக சிரிப்பு சத்தம் அஜித் சார் தான் ஜாஸ்தி கேட்குது தேட்டரில். பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வெளியில் வந்து சூப்பராக இருக்குது ஜி, சூப்பராக இருக்குது காமெடி அப்படின்னாரு. அப்புறம் தான் ஓஹோ இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை வந்து எல்லோரும் திருப்பி எவ்வளோ தடவை பார்க்குறாங்கன்னே தெரியாது, அப்படி பார்த்துட்டு. இப்போ எல்லாம் ஒரு சீன் கிராஸ் ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த கலையலங்காரம் மறுபடியும் கழிச்சிடலாம், ஹாஸ்பிட்டலாம் மாற்றிடலாம், அங்கே ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு தான் விடுவோம். அது இல்லை என்னென்னா இப்போ அதோட ரைட்டிங் ஒன்று இருக்குது சார். ஆல்ரெடி ஒரு முன்னாபாய் எம்பிபிஎஸ்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நம்மளோட கோரை எடுத்துகிட்டு அவங்க ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில். அதுக்குள்ளே வர எமோஷன் என்ன ஆனந்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் உள்ளே வருது, மார்கபந்து கேரக்டர் கிரேசி மோகன் சார் உள்ள வருது. இவங்க 3 பேரோட அந்த ஸ்பாட்டில் நீங்கள் சொல்கிறீங்களே உங்களோட ஸ்பான்டினிட்டியில் ஒர்க் ஆகும் சார், அது எப்படி சார் இருந்துச்சு அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்? அது எப்படின்னா, அதை நான் எப்படி டிசைன் பண்ணிட்டேன்னா, இவர் தான் சொன்னார், கமல் சார் தான் சொன்னார், சார் கிரேசி சாரை தூக்கி உள்ளே போடுங்க ஒரு கேரக்டரில், அப்போ தான் அவர் நம்மளை விட்டு வெளியில் போக மாட்டார், பக்கத்துலேயே இருப்பாருன்னு சொன்னார். ஓகே. அப்புறம் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணால் அவர் இல்லை எனக்கு ட்ராமா இருக்குது, நிறைய ட்ராமா வந்து ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு. சார் கவலையே படாதீங்க, என்னைக்கு ட்ராமா இருக்குன்னு சொல்லுங்கள், அன்றைக்கி நான் உங்களை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுறேன், சரி, மற்றபடி நீங்கள் இருந்துருங்க அப்படின்னோடனே சரி அப்படின்னாரு. அதை கடைசி வரைக்கும் நான் வந்து காலையில் வரும்போதே எல்லாம் அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரே நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், அந்த ஷார்ட்டில் வந்து இது ட்ராமா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல நில்லுங்க சார், கம்போசிஷனில் ஃபுல்லாக இருப்பீங்க, ட்ராமா இருக்குன்னா இந்த பக்கம் நின்றுங்க சார் அப்படின்னா ஓ ஓகே அப்படின்னு நின்றுவார் அவர். அப்போ இந்த சீனை எடுத்துகிட்டு அவரோட க்ளோஸ்அப்ஸை மட்டும் ஃபுல்லாக அதை எடுத்து முடிச்சுட்டு அவரை அனுப்பிச்சிடுவேன். ஓகே. அப்புறம் இந்த ஷாட்டெல்லாம் எடுத்துருவேன், ஒரே ஒரு மாஸ்டர் ஷாட் மட்டும் எடுத்துருப்பேன். எப்படி சப்போஸ் வந்து அவர் அன்றைக்கி ட்ராமா இல்லைன்னா அவர் அந்த சீனுக்குள்ளேயே அவங்க மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு நடுவுலேயே இருப்பார் அவர். ஓகே ஓகே. இப்படி ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு அவரை வந்து அந்த மாதிரி அட் ஈஸில் வந்து வச்சிட்டேன். 2வது என்னென்னா, நீங்கள் கிரேசி சாரோட டைலாக் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாம் சிரிப்போம். நீங்கள் இந்த ஒரு சீன் வந்து ஒரு அரை பக்கம்தான் நமக்கு டைலாக்கு, அதாவது அரை பக்கம்தான் வேணும், ஒரு 4-5 வரி தான் டைலாக் வேணும் அப்படின்னா 40 பேஜ் வந்து கொடுத்துடுவார் அவர். எடுத்துக்கோங்கண்ணா, இதில் எது பிக் பண்ணிக்கோங்கன்னு இல்லை, அவர் வந்து அந்த 40 பேஜில் வந்து அந்த சீன் எழுதிடுவார், ஃபுல்லாக டைலாக் எல்லாம் வச்சு பயங்கரமாக எழுதியிருப்பார் அவர். இப்போ அதே தான் நம்ம கலாபவன் மணிக்கு முடிப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்த 40 பேஜை வந்து நம்ம எப்படி எடுக்க முடியாது. சரி, அதுலேருந்து ஏதாவது கட் பண்ணலான்னா எல்லாமே நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும்.
அப்புறம் அது வந்து எனக்கு காலையில் எனக்கு அது ஒரு ஹோம் ஒர்க்கு. எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு எல்லாம் அசெம்பிள் ஆனோடனே எனக்கு காலையில் ஒரு 7:30 மணிக்கு வரும். டிஃபன் சாப்பிட்ற கேப்பில் இதை பார்ப்பேன். ஓகே. பார்த்துட்டு அந்த சீனுக்கு ரெலவெண்ட்டாக எது எது வேணும் அதை மட்டும் தனியாக பிரிச்சிருவேன். சார், பிரித்து அந்த கிட்டத்தட்ட டைலாக்கை நீங்க மட்டும் தனியாக. ஆமாம் நீங்க ஸ்பாட்ல ஒரு காலேஜ் பையன் மாதிரியே சார், ஆமா. எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. ஆமாம் அதே மாதிரி அதை வந்து அந்த பக்கம் அசெம்பிள் பண்ணிவிட்டு அந்த சீன் ஃபார்மேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த சீனுக்கு இவ்வளோ டைலாக்கு இந்த பஞ்சஸ் இருந்தால் போதும் காமெடி அப்படின்னு அங்கே அளவு பண்ணிவிட்டு அதை பிரிட்ஜிங் பண்ணுறக்கு, ஏன்னா இது உதிரி உதிரியாக இருக்கும்ல, ஆமா, ஆமா, அதை ஆமா. எடுக்கும்போது அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு டைலாக் எல்லாம் போட்டு அதை வந்து நான் இது பண்ணிடுவேன். சேர்த்துருவீங்க. சேர்த்திட்டு கமல் சாருக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுருப்பேன். அதில் ஸ்பான்டேனியஸாக அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்பாட்டில் எடுக்கும்போது அவர் வந்து அப்படியே வருவார், கேஷுவலாக வருவார். ஏன்னா அவர் வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் டிஸ்கஷன் வந்து கேரவனில் போயிட்டுருக்கோம். ஓகே, ஓகே. அங்கே பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு இது அவருக்கு பண்ணுறதுக்கு பிடிக்காது இந்த படம், ஏன்னா ரீமேக் இல்லை அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக வருவார். என்ன பார்ப்பார் அந்த இது. அப்போ அவர் பேசும்போது அந்த மெட்ராஸ் பாஷையில் பேசும்போது அந்த டைலாக் எல்லாம் வந்து அவர் நடுவில் கொஞ்சம் அவருடைய விளையாட்டெல்லாம் காமிப்பார். சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஒரே டேக்கில் அதை முடிச்சுட்டு ஓகேவான்ட்டு போயிடுவார். அவ்வளவுதான். திருப்பி அடுத்த அவருக்கு மைண்டில் வந்து மும்பை அந்த எக்ஸ்பிரஸ் கதை தான். மும்பை எக்ஸ்பிரஸ் அந்த சீனில் அந்த அது எப்படி அப்படிங்கிற அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். இதை முடிச்சுட்டு இது போயிடுவார். ஆனால் அந்த அசால்ட்னஸ் இருக்குல்ல, அதுதான் கேரக்டர். அது இங்க யூஸ் அவர் ஆயிடுச்சு. அவர் ஆமாம், அது வந்து படத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கேரக்டராகவே அவர் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவர் ஆக்சுவலாக வேறு கேரக்டராக இருக்கிறாரு. அதனால் அது வந்து இதோட ஜெல் ஆயிடுச்சு கரெக்டாக. அப்போ அப்படி போகும்போது நல்லா. ஆனால் எமோஷன் சீன்ஸு நான் அதான் கேட்குறேன், நாகேஷ் சார் உள்ள கொண்டு வந்து உருவி எடுத்துட்டு அப்படின்னு கேட்கும்போது நாகேஷரோட அது பாண்ட் சொல்ல முடியுமா? அவர் இந்த கேரக்டர் பிக் பண்ணது கிடையாது. எனக்கு அதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் கேபி சார் தான் நடிக்கிறதுக்கு கேட்டோம். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கமல் சார்கிட்ட சொன்னப்போ வேறு என்ன வழி, நம்ம ராகேஷ் தான் இருக்கவே இருக்கிறார், ஸ்தல பாகவதர், அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார். அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அவரும் வந்து அந்த அன்லைக் நாகேஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் அந்த இது. பட் அவரோட அந்த உருவ அமைப்பு வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த கேரக்டருக்குன்னே இருந்துச்சு. அந்த இது அந்த வெகுளித்தனம் அந்த இது. அப்புறம் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபேமஸான டைலாக் கிரேசி சார் எழுதினார். ஸோ இதெல்லாம் வச்சு அந்த இதை வந்து பண்ணும்பொழுது அவர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து அவர் அந்த அழறதெல்லாம் வந்து நமக்கே சோக் ஆகும். ஸோ நாகேஷ் சார், அப்புறம் ரோகிணி ஆட்டங்காடி, அவங்கெல்லாம் எனக்கு காந்தியிலேயே பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்காங்க. எனக்கு வந்து அவங்க வந்த உடனே ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அவங்க தான் அந்த ஒரிஜினல் படத்தில் பண்ணியிருந்தாங்க முன்னா பை மிஸ்ஸஸில். ஆமாம், இருந்தாலும் அவங்க வந்து அப்படி நிற்கும்போது எனக்கு என்ன ஒருனா, ஒரு ரிச்சர்ட் அட்டன்பரோ டைரக்ட் பண்ண ஒரு லேடி, அவர் வந்து ஓகே அப்படின்னு ஆக்ஷன் கட்டு சொன்னவங்க நம்ம முன்னாடி நிற்கிறாங்க, நம்மளும் அவங்கள வச்சு ஆக்ஷன் கட் சொல்கிறோமேன்னு எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அது. ஸோ அதில் பிரகாஷ் ராஜ், ஸோ அவர் வந்து எனக்கு அடுத்த கால் அவர்கிட்ட தான் வந்துச்சு. சரண், நீங்கள் அந்த படம் பண்ணுறீங்களாமே, அந்த டீன் ரோல் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. வாங்க உள்ள வாங்க, நாங்கள் தேடி வர வேண்டிய அவசியமே இல்லாமல் அவங்களா வந்து இதில் வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. அதுவாக வந்து place பிளேஸ் ஆகிட்டாங்க. ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ அப்படி எல்லாமே கரெக்டாக செட் ஆச்சு அந்த இது. அது எப்படி நடந்துச்சு, எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே சரி, தெரியும். நீங்கள் சொல்கிறதே மேஜிக்காக இருக்குது. it's 80 like நாளில் மொத்த ப்ராசஸும் முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. ஆமாம், இட்ஸ் லைக் எ ட்ரான்ஸ், அந்த மாதிரி ஒரு இதுலேயே போனோம். மேஜிக்கல் சார், சீரியஸ்லி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.